இடைவிடாது ஜொலிக்கும் தங்க நிறத்துடன் கண்ணை பறிக்கும் வெண்மையான மகாஜோதியுடன் வெண்மையாக பிரகாசிக்கும் வைரங்கள் கலந்த அந்த மகாஜோதி சட்டென என் மேனி உள்ளேயும் வெளியேயும் பாய்ந்து மூழ்கடித்தது. அது மேலும் கீழும் நகராமல் நிலை பெற்று நின்று அடியேனை திணறடித்து நடுவில் நிற்க வைத்து நிலை காட்டிய அற்புதம் அது. பேரொளியான மெய்யை அடியேன் உணரும் வரை 5 நிமிடம் சிவமான அந்த தொடர் மகா பிரகாசத்தில் வெவ்வேறு இடைவெளியில் 1.5 நொடி கால அளவில் 4 முறை மட்டுமே தொடர்ந்து தகதகவென்று பிரகாசிக்கும் பொன் வெண்ணொளியை என் விழிகள் விரித்து பார்க்க வைத்த பேரான்மாவே சரணம். நிரூபிக்க முடியாத நிரந்தரமாக பிரகாசிக்கும் நினது பெரிய மெய்யான பேரொளியின் அற்புதத்தை எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் நின் தயவின்றி யார் அறிவார்? நிலையில்லா சித்துக்களாலும் கண்கட்டி வித்தைகளாலும் நின்னை நிரூபிக்க முடியுமோ? நினது வடிவமாக எல்லாம் இருக்கையில் யாருக்காக நிரூபிக்க வேண்டும்? நின்னை தஞ்சமடைந்தோர்க்கு மனக்குறைத்திருக்கும் மாமருந்தே, சிலருக்கே சிலை வடிவாக தரிசனம் தரும் எம்பெரும் ஜோதியே, படைத்த அனைத்து ஆன்மாக்களும் நினது கருணையில் மூழ்க மலை வடிவாக தரிசனம் காட்டும் அண்ணாமலை கைலாசமே, அளவிட முடியா அண்ணாமலை சுயம்பு ஜோதியே, எல்லாம் ஜோதிமயமாக இருக்கையில் வேண்டுவதற்கு ஒன்றும் இல்லை பராபரமே. நினைவு திறந்த நாள் முதல் இஷ்ட தெய்வம் அனுமனை கும்பிட்டேன். பல ஆண்டுகளாக திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசித்தேன். குலதெய்வம் என்று தஞ்சை கோடியம்மனையும் பல ஆண்டுகளாக கும்பிட்டேன். சபரிமலையில் ஐயப்பனையும் சில ஆண்டுகள் வழிபட்டேன். குருவாயூரப்பனையும் தரிசனம் செய்தேன். ஆனால் சிவனப்பனாகிய உன்னை மட்டும் உன்னை பிடிக்காமலேயே கும்பிட்டேன். உன் அருவமான உருவம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ கடவுளே இல்லை எனவும் நகர்ந்தேன். ஆனால் நீயோ நேரடியாக உயிராக சுயம்புவாக வந்து என் அப்பாவாக மகாஜோதியாக என்னை அரவணைத்துக் கொண்டாய். அன்பான அண்ணாமலையே, அனைத்தும் நீயே என்று உணர வைத்தாய். பேரொளியே, நான் உன்வசமானேன், நீயோ என் வசமானாய். இனி வேறென்ன வேண்டும் எனக்கு அண்ணாமலையே? அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையே, எனக்களித்த பாத்திரத்துடன் தொடர்ந்து இப்பூவுலகோடு இருந்து கொண்டே நீ என்னை இயக்குகின்றாய். முதன்மையும் ஜோதியே, இறுதியும் ஜோதியே, எல்லாம் சிவமாக இருக்கையில் நான் அவன் இவன் செய்தது என்பது ஏதையா? தலைமையும் ஜோதியே, தொண்டனும் ஜோதியே, அடியும் ஜோதியே, நடுவும் ஜோதியே, முடியும் ஜோதியே, நிலையில்லா உடலுக்கு ஆணவத்தை அள்ளித்தரும் பதவி புகழ் பொருளையும் சேர்த்து மண் பொன் சேர்க்கும் ஆசையை மனதினுள் ஊட்டி மண்ணிலேயே மறைத்துவிடும் மகாஜோதி நீயே. எல்லாம் சிவமயம், அதுவே ஜோதிமயம். ஆக்கமும் ஜோதியே, காப்பதும் ஜோதியே, அழிப்பதும் ஜோதியே, உடல் உயிரும் ஜோதியே, மனிதமும் ஜோதியே, உள்வெளி இயக்கமும் ஜோதியே, பதவியும் ஜோதியே, பதவி கொடுப்பதும் ஜோதியே, பதவியை பறிப்பதும் ஜோதியே, அனைத்துக்கும் அனைவருக்கும் சமமாக உன் சிவப்பதவி தரும் கருணைமிகு ஜோதி நீயே.